చెన్నై పర్యటనలో భాగంగా ప్రధాని మోడీ మాట్లాడుతున్నారు. ఆ లైవ్ చూద్దాం. मैं सबसे पहले तमिलनाडु की मुख्यमंत्री आदरणीय डॉक्टर जे जयललिता जी का, तमिलनाडु गवर्नमेंट का और तमिलनाडु के नागरिकों का हृदय से अभिनंदन करता हूं कि आपने एक महत्वपूर्ण कार्यक्रम को एक होस्ट के रूप में तमिलनाडु में मनाया। आज राष्ट्रीय हैंडलूम डे का प्रारंभ हो रहा है और तमिलनाडु से हो रहा है। सामान्य रूप से सरकार को सब चीज दिल्ली में करने की आदत है, लेकिन मेरी कोशिश है कि सरकार दिल्ली से बाहर निकले और आज पूरी दिल्ली सरकार चेन्नई में मौजूद है। வணக்கம். முதலாவதாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது தேசிய கைத்தறி தினத்தினை தமிழகத்தில் கொண்டாடுவதற்கு இடம் தந்து தமிழகம் இன்று வரலாற்றில் பெருமை பெற்றிருக்கிறது. வழக்கமாக பல்வேறு நிகழ்ச்சிகள், முக்கிய நிகழ்ச்சிகள் தில்லியிலேயே நடைபெறுவது வழக்கம். அப்படி இல்லாமல் இந்த முறை இந்த தேசிய கைத்தறி தின விழாவை இங்கு தொடங்குவதன் மூலமாக தில்லியை சென்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதற்கான மகிழ்ச்சியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். I congratulate you and extend my best wishes on the occasion of the first National Handloom Day. The Swadeshi movement was launched on 7th August 1905. It is remembered as one of the major events of our freedom struggle. It was on this day that Indians started to boycott imported textiles. Therefore, this day has a special significance for handlooms. Hence, we have chosen this day to be celebrated as National Handlooms Day. உங்கள் அனைவரையும் வாழ்த்தி முதலாவது தேசிய கைத்தறி தினத்தில் உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சுதேசி இயக்கம் தொடங்க பெற்றது. நம்முடைய பெருமைமிக்க விடுதலை போராட்டத்தின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக இந்த நிகழ்வு நினைவு கூறப்படுகிறது. இந்த நாளில்தான் இறக்குமதி செய்யப்பட்ட துணிகளை இந்தியர்கள் பகிஷ்காரம் செய்தனர். எனவே கைத்தறியோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட இந்த நாளையே தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடுவது என்று நாம் முடிவு செய்துள்ளோம். आजादी का जंग जब चल रहा था, उस समय गुलामी से मुक्ति के लिए हैंडलूम एक हथियार था। आज आजाद भारत में गरीबी से मुक्ति के लिए हैंडलूम एक हथियार बन सकता है. அன்று தேசத்தின் விடுதலைக்கு சுதேசி இயக்கமும் கைத்தறியும் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய தொண்டு செய்தன. இன்றும் நம்முடைய தேசத்தின் பெருமைக்கும் நம்முடைய தேசத்தின் சமூக பாதுகாப்புக்கும் கைத்தறி கட்டாயமாக ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்யும். India
is home to several world-famous handloom products. The name of few, we have Kanjivaram of Tamil Nadu, Baluchari and Jamadni of West Bengal, Chanderi and Maheshwari of Madhya Pradesh, Muga of Assam, Patola of Gujarat, Kani and Shahtush of Jammu and Kashmir, Pochampalli of Andhra Pradesh. The handloom sector has inherent strengths that we need to market. உலக பிரசித்தி பெற்ற பற்பல கைத்தறி துணிகளுக்கு வகைகளும் நம்முடைய நாடுதான் தாயகமாக திகழ்கிறது. இவற்றுள் சிலவற்றை குறிப்பிட வேண்டுமானால் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம், மேற்கு வங்காளத்தின் பாலுச்சேரி மற்றும் ஜம்தானி, மத்திய பிரதேசத்தின் சந்தேரி மற்றும் மகேஸ்வரி, அஸ்ஸாமுடைய மூகா, குஜராத்தின் பட்டோலா, காஷ்மீரத்தின் கானி மற்றும் கட்டூஷ், ஆந்திர பிரதேசத்தின் போச்சம்பள்ளி ஆகியவற்றை கூறலாம். கைத்தறி துறையில் நாம் சந்தைப்படுத்த வேண்டிய உள்ளுறை பலங்கள், அதற்கே இயல்பான வலிமை பல உள்ளன. Handloom mainly uses natural fiber like cotton, silk, wool, jute, etc. Therefore, it is eco-friendly. We can make it even more eco-friendly by using vegetable dyes and other organic products. கைத்தறி என்பது பெரும்பான்மையும் பருத்தி, பட்டு, கம்பளி, சணல் போன்ற இயற்கை இழைகளை பயன்படுத்துகிறது. ஆகவே இது சுற்றுச்சூழலுக்கு நட்பானது. தாவர சாயங்களையும் அங்கக பொருட்களையும் பயன்படுத்துவதன் மூலம் இதனை மேலும் சுற்றுச்சூழலுக்கு நட்பானது ஆக்க முடியும். Today, people are very conscious of the environment and holistic health care. இன்று மக்கள் சுற்றுச்சூழலை பற்றியும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் பெருத்த அக்கறை கொண்டிருக்கின்றனர். We need to exploit this in marketing handloom products both domestically and for exports. On 2nd October last year, I had asked people to use one item of khadi to brighten the lives of artisans. I am informed that since then, sale of khadi has gone up by 60% as compared to the same period last year. मैंने पिछली बार दिवाली के पहले मन की बात में लोगों से प्रार्थना की कि आप घर में 2500 प्रकार की फैब्रिक रखते हैं, कोई रिश्तेदार आए तो बताते हैं कि मेरे पास ये है, ये है, लेकिन ये खादी नहीं होता है. कम से कम घर में एकाध चीज खादी की रखा करिए. इतनी सी मेरी रिक्वेस्ट को देशवासियों ने मान लिया और 60% बिक्री बढ़ गई, गरीब के घर में दिया जला. இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிக நெருக்கமாக இருக்கிற கைத்தறியின் குணத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு உள்நாட்டிலும் ஏற்றுமதியிலும் கைத்தறி பொருட்களை அதிகமாக சந்தைப்படுத்த வேண்டும். கடந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி கைவினை கலைஞர்களின் வாழ்க்கைகளுக்கு ஒளி கூட்டும் வகையில் காதியின் ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தும்படி மக்களிடம் நான் கேட்டுக்கொண்டேன். மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு பொருள், வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஒன்றாவது காதியாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டேன். இவ்வாறு கேட்டுக்கொண்டதற்கு பிறகு முந்தைய ஆண்டின் அதே காலகட்டத்தை காட்டிலும் காதியின் விற்பனை
60% அதிகப்பட்டிருப்பதாக தெரிகிறது. We now also need to give a similar call for handlooms. Can we not enhance use of handlooms in our daily lives? We have many options such as clothes, curtains, bed sheets, table covers and doormats, just to name a few. This will not only support handlooms but will also support our weavers.